Hello, Ching. So two teams oda 12th mandi konjam commentary box stage kitta provide pannirunga team Dream 11 and Ballu Boys. Okay, welcome to the battles. The Dream 11 versus Ballu Boys. Ball number 1 from Dinesh. Satish on strike. The swing and miss. The action super start ஆகுது. First ball dot ball ஓட வாழ்வா ஷாவா அப்படின்ற ஒரு கேம் இரண்டு அணிக்குமே லீக் அப்படின்னாலுமே இன்னும் ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க ரெண்டு டீமும். அருமையான ஒரு பவுன்சர், பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிகியூஷன், கரெக்டான ஒரு ஸ்பேஸ், கீப்பர் என்ஜாய் பண்ணுவாங்க, டீம் என்ஜாய் பண்ணுவாங்க, கேம் என்ஜாய் பண்ணுவாங்க கிரவுட்ஸ். 2 ball 2 good deliveries, no run. The nicely ball again, straight to the fielder, run out chance, directed, no. The quick running between the wicket, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அருமையான ரன்னிங் இங்க பார்க்குறோம். இந்த 3 பால்ல ஒரு ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரன் ஃபார் டீம் பல்லு பாய்ஸ். ஃபர்ஸ்ட் 3 ball குட் டெலிவரி. தினேஷ் சீக்கிக்கான முயற்சி, அகைன் குட் டெலிவரி. பிளான் இருந்திருக்கும், மொதல் ஓவர் எப்படி இருக்கணும், அடுத்தடுத்த ஓவர் எப்படி இருக்கணும், இந்த 6 ஓவர் கேம்ல என்ன இருக்கணும் அப்படின்றது டீம் ட்ரீம் 11க்கு ரொம்ப முக்கியமான கேம். Oh, shot is a beautiful shot from sweep master Apu. கவர்ஸ்ல லாங் ஆஃப்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இந்த 3 ரீஜன்லயும் வந்து ஒரு ரைட் ஹேண்டர் பேட் பண்றாரு, அதுல 6 அடிக்கிறாரு அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அவருக்கு. டீம் வில் பி ஹாப்பி. சூப்பரான ஒரு ஷாட். அந்த ரீஜன்ல கிடைக்கிற ஒவ்வொரு ரன்னும் கோல்டுக்கு சமமானது. 6 கோல்டு காயின் டீம் பல்லுக்கு. லெக் சைட்ல ஃபீல்ட டீப்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பேட்டர் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படின்றது தான் விஷயம். சிங்கிள் அண்ட் ஓவர் சிக்னல் கிடைக்குது. குட் ஓவர் ஃப்ரம் தினேஷ், ஒன் பிக் ஷாட் ஃப்ரம் அப்பு. இதுதான் ஹைலைட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்தது. 3 பால் அருமையா இருந்தது. 3 டாட் பால், 2 சிங்கிள், ஒரு 6. நல்ல ஒரு ஆக்ஷனோட ஆரம்பிச்சிருக்க இந்த கேம். டீம் ட்ரீம் 11க்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த கேம்ல கட்டாயமா வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல விளையாடுறாங்க அகைன்ஸ்ட் பல்லு பாய்ஸ். பல்லு பாய்ஸ் ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் சபரி கிரிக்கெட் கிளப். இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா ஷியோரா டாப் ஆர்டர் வந்து பிடிச்சிப்பாங்க இந்த போல்ல. அதனால அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கேம். அண்ட் டீம் ட்ரீம் 11 இந்த கேமை விட்டாங்க அப்படின்னா அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப லோ ஆயிடும். டூ ஆர் டை கேம் குட் டீம்ஸ்க்குமே தாராளமாக சொல்லலாம். இச் அண்ட் எவ்ரி கேம் இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு டீமுக்கும். அகைன் அப்பு அப்போ அகைன் ஆன் கிரீஸில் செகண்ட் ஓவர் அட்டாக் பண்ண வருது ரத்னா. பிக் மூவ், ஏர்லியாகவே ரத்னா உள்ள கொண்டு வராங்க. ஓவர் நம்பர் 2. ஒரு பிக் டர்ன், பட் அம்பையரோட சிக்னல். ஓகே, அம்பையருக்கே டவுட் வர அளவுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கல.
பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். We got a big screen. மறுபடியும் போங்க. இட்ஸ் லீகல் பால். வெளியில இருந்திருக்காங்க ஸ்டெம்ஸ்ல இருந்து. செகண்ட் லைன் உள்ள போகிருக்கு பால். நல்ல ஒரு எக்ஸிகியூஷன். வெல்போ நல்ல ஒரு கீப்பிங் பார்க்குறோம் விவேக் கிட்ட இருந்து. இந்த கிரவுண்ட்ல நல்ல கீப்பிங் பண்ண பழக்கம் அவருக்கு இருக்கு. ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் பெஸ்ட் கீப்பிங் அவார்டும் வாங்கியிருக்காங்க இங்கிருந்து. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீப்பர் இன் சென்னை கிரிக்கெட். The catch is the call. Just wide to the fielders. Double கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். Yes, couple of runs for team Baloo. பெரிய ஷாட்கான முயற்சி இருக்கு. ஒரே ஒரு ஹிட் தான் வந்திருக்கு இது ஒரு இன்னிங்ஸ்ல. நல்ல ஒரு பவுலிங் பார்க்குறோம் ட்ரீம் 11 கிட்ட இருந்து. The white signals. Thank you for the signals. Well bowled from Ratna. ரெண்டு ஓவருமே நல்ல ஒரு கண்ட்ரோல்டா வந்துட்டு இருக்கு அகைன்ஸ்ட் பல்லு பாய்ஸ். ப்ரீவியஸ் கேம் இதே மாதிரி பொசிஷன்ல தான் இருந்தாங்க. ப்ரெஷரை ஃபீல் பண்ணாங்க. 4 overs 30 runs விளையாடினாங்க. அதுக்கப்புறம் கேம் சேஞ்ச் ஆச்சு. வெல் பவுல் அகைன் ரத்னா கிட்ட இருந்து அருமையான ஒரு ஓவர் டீம் ட்ரீம் 11க்கு. The first 2 overs only 13 runs, no loss. It's a wonderful start from the bowlers. They know that's very important game. இந்த கேமை கட்டாயமாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு டீமில் இருக்க எல்லாருக்குமே வந்து கமெண்ட்ஸ் ஷேர் ஆகிருக்கும் மீட்டிங்கில். அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஒரு நியூ பவுலர், ஒரு யங் பவுலரை இந்த நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் விக்கி இன்டு த ஆக்ஷன் ஃபார் டீம் ட்ரீம் 11. பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து ஒவ்வொரு யங்ஸ்டருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் விளையாடும் போது ஒரு கான்ஃபிடன்ட் பில்டப் ஆகும். அண்ட் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். கட்டாயமாக ஆசைப்படுவாங்க யங்ஸ்டர் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டோர்னமெண்ட் 3. Oh my God, this is dream ball to start the third over. கட்டாயமாக இது பவுலரோட ட்ரீம் பாலாக இருக்கும். மிரட்டலான ஒரு பந்து வச்சு கீப்பர் மட்டுமே தடுக்க முடிஞ்ச ஒரு பந்து. White signals. Thank you for the signals. When batters நல்ல ஃபார்மில் இருக்கும்போது பேட் வந்து ஃப்ளைவுட் மாதிரி பெருசாகிடும். பட் அதே பேட்டரை வந்து ஸ்ட்ரகிளிங்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேட் வந்து தொடப்பு குச்சி மாதிரி சின்னதாகிடும். பவுலர்ஸ் ஃப்ளைவுட்டுக்கு போலிங் போகிறாங்களா இல்லை வந்து சின்ன குச்சிக்கு போலிங் போகிறாங்களான்னு அவங்க தான் யோசிக்கணும். சீக்கிக்கான முயற்சி, ரன் அவுட்கான சான்ஸ். இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. விண்டு அப்படின்றது அகைன்ஸ்டா இருக்கு பேட்டர்ஸ்க்கு, அது நல்லாவே தெரியுது. காத்து அப்படின்றது ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஃபேவராக இல்லை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா
ஸோ பால்ல வேகம் இருக்கு, ஆனா ஒயிட் சிக்னல் கிடைக்கிறது. விக்கி இரண்டாவது வைடு bowling பண்றாங்க. So, நல்ல ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க கீப்பிங்ல இருந்து. பட் இருந்தாலுமே ஒயிட் சிக்னல். Oh, shot to the big A. This is commentary box hit. So what a strike to the welcome maximum for team Baloo. So என்ன ஒரு pickup. This is quality shot from Satish. Let's pitch it. So left hander favor அப்படின்னும் போது உடனே லெஃப்டா மாறக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். 360. சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 360 கிரிக்கெட்டர் சதீஷ். அவரோட ஷோ இங்கே வந்து காமிக்கிறாரு, அபிலிட்டியை காமிக்கிறாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹிட் அண்ட் டீம் 20 ரன்னை தாண்டி இருக்காங்க. விக்கி 2 balls மிரட்டலாக பவுலிங் பண்ணாங்க. பட் இந்த பால் எக்ஸ்பென்சிவான ரன்ஸை கொடுத்துருக்காரு. அகைன் விக்கி டு சதீஷ். The lovely balls, the comeback delivery. This is comeback delivery. Much needed for the youngsters. 23 இது பார்ட்னர்ஷிப், நல்ல பார்ட்னர்ஷிப். 16 பால்ல 23 ரன் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 டெலிவரிஸ். ஷாட், இது இஸ் கிளாஸே. வீரு வீரேந்திர சேவாக் அவர் வந்து நின்று அடிச்சா எப்படி பறக்குமோ அப்படி பறந்து இருக்கிறது. இந்த ரீஜன்ல 6 அடிச்சு காமிச்ச ஒரு வீரர். அந்த காலத்துல இந்த மாதிரி ரீஜன்ல 6 அடிக்க மாட்டாங்க, பவுண்டரிஸ் ஆடுவாங்க. பட் வீரு பாய் நான் தான் அடிச்சு ஓபன் பண்ண அப்படின்னு கூட தைரியமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட் சதீஷ் கிட்ட இருந்து. கவர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ரைட் ஹேண்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா 6 அடிக்க முடியாது. பட் சதீஷால முடியும். இந்த மாதிரி புல் ஷாட், ரிக்கி பாண்டிங்கோட புல் ஷாட் மாதிரி இருந்திருக்கு. அருமையான புல் ஷாட்க்கு 4 ரன் கிடைக்குமா அப்படின்னா லைக் கப்பல் ஆஃப் ரன்ஸ் 2 கிடைச்சிருக்கு. டீமுக்கு போதும். தேவையான ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். 29 + 2 31 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். பிக் நம்பர்ஸ் ஆடட். 31 no loss, end of 3, ஸ்மால் பிரேக். 3 ஓவர் தான், அதுக்குள்ள பிரேக்னா நீங்க வந்து கேம் பிளான் பேசுறதுக்கு மட்டும்தான். ட்ரிங்க்ஸுக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இல்லை. கேம் பிளானுக்காக 30 செகண்ட்ஸ். ஏன்னா 3 ஓவர்ல தண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. மறக்கவே மாட்டேன். கோயம்புத்தூர்ல ஒருத்தன் கேட்டான், தம்பி 10 ஓவர் மேட்ச் ஆடினாங்க, 5 ஓவர் முடியும் போது ஏதாவது தண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஏன்னா 10 ஓவர் யாராவது தண்ணி குடிப்பாங்களா நடுவில் அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே 5 ஓவருக்கு நடுவில்லாம் கூட பிரேக்கே விடல. Over number 4, Shiva into the action. 4வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ஓவரும் ஒவ்வொரு புது பவுலர்ஸ் பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 overs 4 டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ். ரத்னா உள்ள வந்து பவுல் பண்ணியிருக்காரு. விக்கி, சிவா, ஒரு தினேஷ் அப்படின்னு 4 பவுலரையும் காமிச்சிட்டாங்க யாருன்னு. ஆஹா, அருமையான ஒரு டெலிவரி. 10க்கு 10 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அருமையான ஒரு டெலிவரி. பட் இருந்தாலும் அதையும் ரன்னா மாத்துறாங்க டீம் பல்லு. சதீஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட். 2 பேருமே ஷேர் பண்ணி விளையாடி இருக்காங்க இன்னிங்ஸ்.
அப்பு 10 ரன்ஸ் விளையாடி இருக்காங்க, சதீஷ் 16 ரன்ஸ் விளையாடி இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டூ ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸ்விங்ஸ், பிக் ஸ்விங், ரன் அவுட்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப குயிக்கா இருந்திருக்காங்க. ரன்ஸ்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அது ரன்ஸாவே மாத்துறாங்க. டோன்ட் திங்க் பிக், ஜஸ்ட் கோ ஃபார் பிக். அதுதான் இந்த டோர்னமெண்டோட டைட்டில். Oh my God! This is special hit from Satish. Extraordinary. ஏன்னா அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அகைன் சிவா, அவர் டர்ன் என்னன்னு தெரியும், வேகம் என்னன்னு தெரியும். சூப்பரான ஒரு பிக்அப், ஃபுல் அக்ராஸ், அழகா அப்படியே ஸ்கொயர்ல பிக் பண்ணி கொடுத்துருக்காரு. 6 ரன். Shot again, even better, big shot again. என்ன அடி, என்ன இடி, இடி சத்தம் கேட்கிறது. ஈவினிங் மழை பெஞ்சா இந்த ஷாட்டுக்காக பெய்யும். காலையிலிருந்து எக்கச்சக்கமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எங்கேயோ பக்கத்துல மழை பெய்யுதான்னு கூட நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சத்தமாக கேட்டுட்டு இருக்கு. The full force again, நல்ல ஒரு ஷாட் பார்க்குறோம் சதீஷோட பேட்ல இருந்து. and again பவுண்டரி சிக்னலோட தேர்ட் அம்பையர் சிக்னலுக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ டவுட்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் கேமரா, பேட்டரோட கேமராவை காட்டுங்க. கீழே The ball right, Murli. Ball right. சாப்பாடு வந்து அதிக அளவுல இருக்கு. டீம்மேட் யாராவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா வந்து சாப்பாடை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். யாரும் பசியோட இருக்காதீங்க. ஏதாவது டவுட் இருக்கா டீம்மேட்ஸ்?
The team kindly request கொஞ்சம் அதிகமான டைம் போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு டீமும். ப்ளீஸ் சப்போர்ட். ஓகே கைஸ், எல்லாம் உள்ள வந்துருங்க. மறுபடியும் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ரூல்ஸில். 50 ரன்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க டீம் பல்லு பாய்ஸ். 50 ரன் வந்திருக்கு. முதல் 2 ஓவரில் 13 ரன், அடுத்த 2 ஓவரில் 37 ரன். இந்த விஷயம் தான் பேசியிருந்தேன். ப்ரீவியஸ் கேம்லேயும் இதே மாதிரி தான் விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல தான் இந்த மேட்ச்லேயும் விளையாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 overs 30 விளையாடினாங்க, அடுத்த 2 ஓவரில் 37 ரன் விளையாடினாங்க. சதீஷ் ஒரு மேஜர் இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. 14 ball 32 runs with his partner Apu 10 ball 10 runs. பட் டீம்மேட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நல்ல இன்னிங்ஸ். 10 பாலுக்கு 10 ரன் விளையாடினாலுமே பார்ட்னருக்கு நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் 3-4 overs பேட்டிங்க்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. 50 runs லாஸ்ட் 12 balls. ஷாட், நல்ல ஒரு புல் ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்ட். இப்போதான் பேட்ல மிடில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஆனால் அந்த பந்து நேராக போய் ஃபீல்டரோட கையில் விழுந்திருக்கு. கடமை டிசப்பாயிண்டட் இருக்கும். இப்போதான் ஒரு கியரை சேஞ்ச் பண்ணாங்க. நோ பாலுக்கு செக் பண்ணணுமா? ஒன்லி ஃபுல் டாஸ் ஆகுது, பவுன்சர் ஆகுது. ஃபுல் டாஸுக்கா? ஓகே. பேட்டர்ஸ்க்கு வைங்கண்ணா.
wicket. Next batter please. Next batsman கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. I think it's time for hitman Lara to make his way to enter at number 3. At number 3 பொசிஷன்ல லாரா உள்ள அனுப்புறாங்க. இன்னும் ஒரு சிச்சுவேஷன்ல அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு பிளேயர். நல்ல ஒரு டெலிவரிஸ் தினேஷ். இந்த ஒரு அட்டாக்கிங் ஓவரா வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 8 ரனுக்கு bowling போட்டிருந்தாங்க. சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. அதே கண்டினியூட்டி இந்த ஓவர்லயும் பெஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட். நல்ல ஒரு புல் ஷாட் சதீஷ் கிட்ட இருந்து அருமையான ஒரு ஷாட் அண்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அங்க இருந்து லெகம்பேர் சிக்னலை வந்து கடத்தி இந்த பக்கம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஈஸியா பாக்ஸ் போட்டுறாங்க. அங்க நிறைய ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, பவுண்டரி லைன் அம்பையர்ஸ் இருக்காங்க, 6 சிக்னல் கொடுத்துருக்காங்க. நன்றி நடுவர் அவர்களே, அவர் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதை நீங்க அப்படியே பாஸ் பண்ணி இங்க கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். கையை நல்லா தூக்க சொல்றாங்க. கணத்துல குதிச்சுட்டு நெரிச்சல் தெரியலனா என்ன எப்படி கை காமிப்போமோ அந்த மாதிரி காமிக்க சொல்றாங்க. இட்ஸ் விக்கெட் ஹிட் அவுட் மாதிரி தெரியுது. விக்கெட்டை கிளைம் பண்ணி கொடுக்கிறது தினேஷ். நல்ல ஒரு இன்னிங்ஸ் கட்டாயமா பெஸ்ட் இன்னிங்ஸ் சதீஷ் கிட்ட இருந்து அகைன் ட்ரீம் 11 ஒரு 6 ஓவர் கேம்ல 40 ரன்ஸ் கிட்டத்தட்ட 16 பால்ல 38 ரன். ரொம்ப க்ளோஸ் டு த ஸ்டெம்ஸ் போய் விளையாடி இருக்காங்க. இந்த லென்த்தை பிக்கப் பண்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம் அவர் நின்ன இடம் இல்லை. விக்கெட்டாக தான் மாறி இருக்கு. விக்கெட் கிளைம் பண்றது தினேஷ். 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க கடைசி 2 பால் இந்த ஓவர்ல. இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் பாட்டக்ஸ் அஸ்வின் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நீங்க வந்துட்டீங்கன்றத எல்லாருக்குமே சொல்லணுமா இல்லையா? நிறைய ஜாம்பவான்கள் நிறைய அண்ணன்களை நேரத்தில் தான் பார்க்க முடியுது. நல்ல ஒரு டோர்னமெண்ட்ல மெனி குட் கேரக்டர்ஸ், மெனி அண்ணன்ஸ், மெனி தம்பிஸ் எல்லாரையுமே பார்க்க முடியுது. A shot. No, இது மேல தான் போயிருக்கு. ஈஸி, ரொம்ப ஈஸியா கம்ஃபர்ட்டா பிடிச்சிருக்காங்க. தினேஷ் இந்த ஓவரில் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றாங்க. ஒரு பெரிய கேப், பெரிய பிரேக் இருந்தது. அதுக்கப்புறம் பேட்டரோட அந்த வேகம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். 5வது ஓவர் டீமுக்கு சிறப்பான ஓவராக மாறி இருக்கு. டீம் ட்ரீம் 11 இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டை கிளைம் பண்றாங்க. 57க்கு 3 அப்படின்ற ஒரு ஸ்கோரை பார்க்குறோம். அப்புவை தொடர்ந்து லாராவை தொடர்ந்து கலை தொடர்ந்து 3 விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. நியூ பேட்டராக உள்ள வந்திருக்கிறது சன்சினா. ஓ மை காட், லேட் கமோ பட் பர்ஃபெக்டான டைம் பேட்டை சொல்றதுக்கு. லாஸ்ட் 7 டெலிவரிஸ். Strong man, best versus best. A shot, super pickup. This is Sun pickup. Sun எந்த பக்கம் உதயமாகுதோ அந்த பக்கமே அடித்து காமிச்சிருக்காரு. கடற்கரை ஓரம் காற்று வீசும்
அந்த காற்றில் சன் சின்னாவின் வாசம். 6 ரன்கள். It's a big run. 63, loss of 3 at the moment. ஈஞ்சம்பாக்கம், கொட்டிம்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், அதில் எல்லாத்தையும் எல்லா பாக்கத்துலேயும் வந்து செக் பண்ணும்போது ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ரொம்ப அழகானவன். அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானியின் கடைசி பிள்ளை முகேஷ் அவர்கள். கத்துப்பிள்ளை. அவர் சொத்து மதிப்பு மட்டும் கிட்ட பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி. இருந்தாலும் வந்து இங்கே கூட வந்து ஒன்றா இருந்து இந்த டோர்னமெண்ட்டை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தான் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறாப்புல. குயிக் ரன்ஸ். ரிஸ்க் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரனுக்கான வாய்ப்பு. எஸ் அப்படின்னு சொல்லி ஓடி இருக்காங்க. இட்ஸ் a good running between the wickets. Very good running between the wickets. And 0 ego. ஏன்னா இந்த பாலை வந்து சன்ஷினா கூட ஸ்ட்ரைக் எடுத்திருக்கலாம். ப்ரீவியஸ் பாலில் 6 அடிச்சிருக்காங்க. பட் நோ, லாராவுக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரையும் ஆட வைக்கணும் அப்படின்னு ஓடி இருக்காங்க. குட் கிரிக்கெட் ஃப்ரம் பூட். அந்த ஒரு ரன்னோட வேல்யூ தெரியணும். அவரோட பார்ட்னரோட வேல்யூ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தில். அதை பார்க்குறோம். ஸ்விங் அண்ட் மிஸ், ஸ்விங் அண்ட் மிஸ். ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. உடனே பாக்ஸ் போடுறாங்க. தேர்ட் அம்பையருக்கு நிறைய லெட்டர் பாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஐயா படிச்சு என்னன்னு சொல்லி சொல்லுங்க ஐயா, உங்கள் தீர்ப்பு என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சினே இருக்காங்க. ஆக்சுவலி லாரா நிற்கும் போதே ஸ்டெம்ப்ஸுக்கு வெளியில் இருக்கார். வைட் லைனுக்கு பக்கத்தில் சென்று விட்டார். பந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனுக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. இட்ஸ் லீகல் ஒன். செகண்ட் டைம் போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. வைட் லைனை கரெக்டாக டார்கெட் பண்ணி போட்டிருக்காரு ரத்னா. ஷாட் நல்லா பர்ஃபெக்டா விளையாடி இருக்காங்க. ஒரு புல் ஷாட். And it falls straight அப்படியே அடிச்சிருக்காங்க. லென்த் என்னவா இருந்தாலுமே என்னோட லென்த்தா மாத்திரேன் அப்படின்றது லாராவோட ஸ்டேட்மெண்ட். ஃபீல்ட் செட்டப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் லாராவோட பவர் அதெல்லாம் பீட் பண்ணிட்டு போகுது. காற்றில் பறக்கும் காத்தாடிக்கு உயரம் பயமில்லை. ஓகே, ஸ்ட்ரைக் எக்ஸ்சேஞ்ச். லாராவோட இன்னிங்ஸ் ரன் அவுட் மூலமா முடிவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் சன்ஷினா அவரோட ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. லாரா, நீங்க உங்களுக்கான பாலை விளையாட்டிங்க, எனக்கு 2 பால் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கின மாதிரி இருக்கு. இட் ரன் அவுட். லாஸ்ட் 2 டெலிவரிஸ். ஃபர்ஸ்ட் 4 பால்ல 6 ரன்ஸ் வந்திருக்கு ரத்னாவோட பவுலிங்ல. இது 69 ரன். இந்த டோர்னமெண்ட்டில் அடிக்கப்பட்ட ஹையஸ்ட் ஸ்கோர். இன்னைக்கு டேவோட ஹையஸ்ட் ரன்ஸ் மாதிரி தெரியுது. 69 ரன்ஸ் போர்டில் லாஸ்ட் 2 டெலிவரிஸ். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்கச்சக்கமான பவுன்ஸ். இது சர்ப்ரைஸ் ஃப்ரம் ரத்னா. யூஸ்வலாக வந்து பவுன்சர்ஸ் வந்து பார்க்க முடியாது ரத்னா ஒரு ஓவரில். பட் இந்த பாலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒயிட் சிக்னலாக மாறுது. ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்குது. ரவுண்டாக 70 ரன்னை ரீச் பண்ணுறாங்க டீம் பல்லு பாய்ஸ். கால் ஃபார் 2 கட்டாயமாக இருக்கும். ரொம்ப சேஃபா மணிகுல்லு பிளே பண்ணியிருக்காருன்னா சொல்லணும். பிளான் பண்ணி அவரே ரன் அவுட் ஆயிருக்காரு. சூப்பர் எக்ஸிகியூஷன் மணிகுல்லு கிட்ட இருந்து. அண்ட் இட்ஸ் ரன் அவுட். அண்ட் அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு கேப்டன்ஸை வெல்கம் பண்றோம். ரெண்டு டீம் கேப்டன் யாரு அப்படின்னு செக் பண்ணும்போது ஆலந்தூர் 11 versus MCC. Last one.
பஞ்ச் மேலதான் போயிருக்கு. கேட்ச்க்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது. சூப்பரான ஒரு டேக்கன். எவ்வளவு தூரம் எவ்வளவு உயரமானாலுமே கரெக்டா ஸ்டாண்டர்டா நின்று இந்த கேட்ச் எடுத்திருக்காங்க. வெல் எக்ஸிகியூஷன் கமல் கிட்ட இருந்து அண்ட் டேக்கன் ஒன் மோர் விக்கெட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பட் இருந்தாலும் ஒரு சூப்பர் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 overs 50, அடுத்த 2 ஓவர் மேனேஜ் பண்ணி ஒரு 20 ரன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 21 ரன்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் 12, 72 ஃப்ரம் 36. இதுதான் டார்கெட். ஒரு ஓவருக்கு 12 ரன் தேவை அப்படின்ற ஒரு சேசிங்க ட்ரீம் 11 விளையாட போறாங்க. லைவ்ல இணைந்திருக்கும் அனைவருக்குமே மிகப்பெரிய ஹாய் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கேமை பாருங்க. யார் ஜெயிப்பாங்க, உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, செகண்ட் ஹாஃப்ல யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்றதையும் டெக்ஸ்ட் பண்ணலாம் நீங்க தாராளமா. நானூத்தி 42 பேர் வந்து லைவ்ல இருந்திருக்காங்க. அனைவருக்குமே மிகப்பெரிய ஹாய். நிறைய டெக்ஸஸ் இந்த பார்க்குறோம். ப்ரோ லீக் மேட்சஸ்ல ஒன் டீம் அவனி மேட்சஸ் வின் பண்ணா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 மேட்ச் லீக் இருக்கு. அந்த 3 மேட்சுமே வின் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் 2 மேட்ச் அப்படின்றது கொஞ்சம் செக்யூர் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் 1-1 அப்படின்னு வந்தால் கூட ரன் ரேட் அதிகமாக ப்ளே பண்ணோம். நிறைய கொஸ்டின்ஸ் எங்கே கேட்டிருக்கீங்க. திருப்பூர் மேக்ஸிமம் டீம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் பிரதர் அதில் விளையாடுற சில பிளேயர்ஸ் வந்து உள்ள விளையாடுறாங்க. எம்சிசி மனோசிசியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் கேசிசி கேப்டன் ரூல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஃபைட்டா ப்ரோ அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சில ரூல்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இஸ் திஸ் ஃப்ளட் லைட் மேட்ச்? நோ பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா டே மேட்சஸ் தான். அதிகமான கமெண்ட்ஸ். So one more big question. One of the best captain in Chennai tennis ball cricket, KCC Suresh அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நிறைய கேப்டன்ஸ், நல்ல கேப்டன்ஸ் சென்னையில் இருக்காங்க. ஸோ ஆல் ஆர் பெஸ்ட். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் த டே. யாருக்கு அந்த நாளோ அந்த நாள் வந்து அவங்களோட பெயர் எழுதப்பட்டிருக்கும். ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு கேப்டன்ஸ் ஆலந்தூர் சிசி கேப்டன் அண்ட் எம்சிசி கேப்டன் டாஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணிடுங்க. பல்லு பார்த்திபன் மணிக்கிட்ட இருந்து இன்னொரு பிக் கொஸ்டின். ஆல்ஸ்டார் மற்றும் பால் பூத்ல 2 முறை வந்து ரன்னர்ஸா வந்த சென்னை 96 இந்த டோர்னமெண்ட்ல வின்னர்ஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டாயமாக ஒரு நல்ல ஃபைட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டேஸை பொறுத்து மட்டும்தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் கரெக்டாக சொல்லிட முடியாது. ஆல் அபவுட் த டே. யாருமே எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைய நடைபெறும் இந்த டோர்னமெண்ட்ல. ஏன்னா எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இந்த டோர்னமெண்ட்ல. ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்ஸு, அதர் கண்ட்ரிலேருந்து தான் வந்து இந்த டோர்னமெண்ட்ல விளையாடுறதுனால ரிசல்ட்ஸ் கட்டாயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி சில கருத்துக்கள் பேசுமாறு அண்ணன் அஸ்வினை வந்து நான் இந்த நேரத்தில் வெல்கம் பண்ணுறேன். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் டோர்னமெண்ட். மைக் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படியே சொல்லிட்டு போங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் இங்கே குயிக்காக வந்து the 72 from 36.
the only action. So first இன்னிங்ஸ்ல ஆக்ஷனை பார்த்தாச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. எல்லா மேட்சஸும் அந்த 6 hours கம்ப்ளீட் ஆனவொடனே கேப்டன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. We kindly request a captain from MCC and Alandur Cricket Club. Alandur Cricket Club captain இங்க இருக்காங்க. MCC team captain கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. Ball number 2. டவுட்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ரன்ஸ். லாலா பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் வந்திருக்கு, குயிக் சிங்கிள். மறுபடியும் கிரீஸ்ல புல்டாக். big miss. கட்டாயமா இது ஒரு பெரிய மிஸ். ஒரு ஃபுல் டாஸ் மாதிரி இருந்தது. கனெக்ஷன் இருந்திருந்தா 4 or 6 கிடைச்சிருக்கும். சதீஷ் அது குவாலிட்டி பவுலர்ஸ், குவாலிட்டி பேட்டர். நல்ல பேட்டில். ஸ்விங் அண்ட் மிஸ். ஆக்ஷனுக்கு குறையே இல்லை. So one more golden delivery. So one more good delivery from Satish. So 425 பேர் லைவ்ல. Shot. This is a super shot from Bulldog. And results என்ன அப்படின்றத பார்க்கலாம். It's a big shot. Number 1 for team Dream 11. The opened accounts with a classy hit. Straight down the ground. வந்த வழியே அப்படியே ரிட்டர்ன் பேக் அனுப்பியிருக்காங்க. சூப்பர் ஷாட் டு எண்ட் ஓவர். ஜஸ்ட் 8 from 8. இது குட் ஓவர் ஃப்ரம் சதீஷ். 8 ரன் அப்படின்னா நாட் பேட், தாராளமாக சொல்லலாம். ஏன்னா டீமுக்கு வந்து 12 ரன் தேவை அப்படின்னும் போது 8 ரன் பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 4 runs அப்படின்றத சேவ் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காருன்னா சொல்லலாம் அடுத்த பவுலருக்கு. 8 no loss. End of power play. This is big battle. So 420 people வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இங்கே நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இதில் ஒரு 1000 பேருக்கு மேலே இந்த கேமை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சென்னையில் 2 அணிகளுமே வந்து சிறப்பான அணிகள். ஃபைட்டை 100% கொடுப்பாங்க. இந்த க்ரௌடுக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய 2 அணிகள். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு த்ரில்லர்ஸ் கொடுக்குறவங்க. செகண்ட் ஓவரை பவுல் பண்ணுறதுக்காக சீகு இன்டு த ஆக்ஷன். We got the comments. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு இருக்கோம். So ஷோரா ஒரு விஷயம் கிடைக்கும். நோ பால் சிக்னல். தேங்க் யூ ஃபார் த சிக்னல். ஆஃபர் டெலிவரி. ஒரு பீமர் அடிச்சிருக்காரு. ஓவர் த ஹெட் அடிச்சிருக்காங்க. ஃப்ரீ ஹிட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்றாரு சீகு. குட் ஓவர் ஃப்ரம் சதீஷ். கெனி கார்த்திக். டைரக்டட் அப்படின்னா விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். அம்பையரோட கண்ணில் மாட்டல அப்படின்னாலும் நெட்ரிக் கண்ணில் சிக்கி இருப்பார் அந்த வீரர். டைரக்டட் அண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்த்து சொல்லலாம். We got 3 cameras, 3 pictures, 3 டைரக்ஷன்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. எந்த டைரக்ஷன்ல இருந்து எப்படி மாட்டிருக்கான்றத பார்ப்போம். ஆக்ஷன் ரிப்ளை. It's a clear picture. ரிட்டர்ன் பேக்கான ஒரு ட்ரை இருக்கு. பால் பேட் ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் விக்கெட். ஆல்ரெடி செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட். டீம் பல்லுக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் கிடைச்சிருக்கு.
ஸோ டிண்டா கான்ஃபிடன்ஸ் சொல்ல எஸ் நான் இது விக்கெட்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஆக்சுவலி பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் தேர்ட் அம்பையர் டிசிஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விக்கெட் அப்படின்றது விழும். அதுதான் விழுந்திருக்கு. பட் பிளேயர்ஸ் நோ தட்ஸ் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் விக்கெட்ஸ் லூஸ் த பிரதர்ஸ் அண்ட் அவரோட பிரதரே வந்து அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காங்க. கமலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தினேஷ் உள்ள வராரு. ஜாயின் வித் புல்டாக். 2 ரைட் ஹேண்டர்ஸ் இன்னிங்ஸை கொண்டு போகிறதுக்காக உள்ள வந்திருக்காங்க. 9 லாஸ் ஆஃப் 1 அட் த மூமெண்ட். ஸோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ்ல டீம் எம்சிசி ஒன் த டாஸ் அகைன்ஸ்ட் ஆலந்தூர் கிரிக்கெட் கிளப் அண்ட் சூஸ் டூ. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதே டிசிஷன் தான், நீங்களே புரிஞ்சுக்குங்க. போல் ஃபர்ஸ்ட். எஸ் டாஸ்க்கான அப்டேட் கொடுத்தாச்சு. கென்னி ப்ரோ the new man at the crease. The targets to the stumps ரொம்ப குயிக்காக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எக்ஸ்ட்ரானரியா போல் பண்ணியிருந்தாங்க டீம் பல்லு அகைன்ஸ்ட் சபரி கிரிக்கெட் கிளப். 60 ரன்னுக்கு மேலே விளையாடி இருந்தாங்க. அண்ட் ரிட்டர்னில் 35 ரன்ஸ்க்கு போலிங் போட்டிருந்தாங்க. சபரிக்கு வந்து ஒரு பெரிய ட்ரபிள் கொடுத்தாங்க. அதே போல் ட்ரீம் 11க்கு ட்ரபிள் கொடுப்பாங்களா? The shot catches a call. It's a big call. And easy taken. One more wicket. Bulldog out of wicket climb பண்றாங்க team Baloo. Big wicket, big climb and big wicket. He is walking away with disappointed. அடுத்த மேட்ச்க்கு பார்க்கறதுக்காக ஆலந்தூரை சார்ந்த அனைத்து வீரர்களுமே எக்ஸைட்டோட காத்துட்டு இருக்காங்க. ஹாய் பீப்புள்ஸ் அண்ட் டீம் எம்சிசிக்கான சப்போர்ட்டர்ஸும் வந்து அரைவ்ட் ஆயிடுங்க. த பிக் மேட்ச் அகைன். ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேட்சஸ் நிறைய இருக்குது. சீக்கு ஆன் ஃபயர் எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், இப்போயா இருக்கட்டும். டே இஸ் ஆல் அப் த டே. இதே சேம் போலர் 12 பாலுக்கு 50 ரன் கொடுத்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இன்னைக்கு நாளில் அப்படி கிடையாது. திஸ் இஸ் கட் பால் டோர்னமெண்ட் ரைட். இல்லை ப்ரோ, இது ஃபயர் பால் டோர்னமெண்ட்டு. இது கட் பால்னால் நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. பிரபாத், நிரஞ்சா, முகமது சாம், ருக்குஜாரா டுமாரா ஸ்ரீலங்கா மேட்ச்க்கு லைவ் தெரிக்க விடுறோம் ப்ரோ. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ், ஐ பிரதர், ஸ்ரீலங்கன் பிரதர்ஸ். சூப்பர் டெலிவரி சந்தோஷ், ஒரு புது பேட்டரா உள்ள வந்திருக்காங்க. நாளைக்கு நாளில் வந்து நமது straight to the hands, attacking field setup. Each and everyone stand in one line. 11 பேரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கும் போது ஆப்போசிஷன் கட்டாயமாக ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் இப்போ போட்டுட்டு இருக்காங்க டீம் பலு. நாளைக்கு டேல வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். அதர் கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லவே முடியாது அவங்கள. நமது தாய் தேசம். மறுபடியும் ஒரு நல்ல ஓவர், நல்ல ஒரு பாலை பார்க்குறோம். 10 runs 2 wickets. டீம் ட்ரீம் 11ஓட ட்ரீம் ஸ்டார்ட் இது கட்டாயமாக இல்லை. 10 ரன்னுக்கு 2 விக்கெட்ஸ், ரெண்டுமே முக்கியமான விக்கெட். 2 ஓவரையும் நெருப்பா போலிங் பண்ணியிருக்காங்க. இந்த கிளைமேட் இன்னைக்கு டேல வந்து பேட் கிடையாது. பட் பவுலர்ஸ் பேடான கிளைமேட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க டீம் ட்ரீம் 11க்கு. ஸோ கட்டாயமாக இந்த கிளைமேட்ஸ் பேட்டருக்கு சுடுற ஒரு கிளைமேட்ஸ். 10 லாஸ் ஆஃப் 2 எண்ட் ஆஃப் 2. கோபாலபுரம் சீக்கு வேற லெவல் அப்படின்னு எல்ஐ ஸ்போர்ட்ஸ்லேருந்தே மெசேஜ் வந்திருக்கு. அப்படின்னா அது வேற லெவல் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். ஸ்போர்ட்ஸ் சேனல் எதுவாக இருந்தாலும். வெல் பால் அண்ட் விக்கெட் சவுண்ட். 1 2 3 men join together and 11 வந்து ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்றாங்க இந்த விக்கெட். பிக் விக்கெட்ஸ். ட்ரீம் 11ஓட இன்னொரு விக்கெட், இன்னொரு தூணை நகர்த்தி அப்படி வெளியில வைக்கிறாங்க. அசையா துணியும் அசைத்து நகர்த்தி அப்புறப்படுத்துகிறார்கள் டீம் பல்லு.
கோபாலபுரம் சீக்கு வேற லெவல் வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ல சொன்னதுக்கப்புறம் அந்த வார்த்தையை யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ பீப்புள் நிறைய பேர் லைவ்ல இருக்கீங்க. அவங்க கிட்ட கேட்குற ஒரு பிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் டீம் யாரு இந்த டோர்னமெண்ட்ல இந்த டைட்டிலை வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் எந்த அணிக்கு இருக்கு அப்படின்றத டெக்ஸ்ட் பண்ணுங்க. கட்டாயமா நான் அதை படிக்கிறேன். வெயிட்டிங் ஐசிசி மேட்ச் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் வெயிட் பண்ணது அருண் கட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஃபேன் பேசஸ் கொண்ட ஒரு வீரர் முக்கியமான சுச்சுவேஷன்ல உள்ள வந்திருக்காரு. அட் நம்பர் 5 பொசிஷன்ல அருண் கட்டப்பன் டீம் ட்ரீம் 11க்காக. அருமையான ஒரு டெலிவரி, ஸ்விட்ச் ஹிட்கான ஒரு முயற்சி. இங்க மேஜரா ப்ளே பண்றது பேட்டிங் கிடையாது, பவுலிங் கிடையாது, அதோட எக்ஸ்ட்ரா ப்ளே பண்றது விண்டு. அது எண்டு எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் ரன்னு. நைஸ்லி போல், நைஸ்லி போல். ஒரு பெரிய ராட்சச ஃபேன் எடுத்துட்டு கீப்பருக்கு பின்னாடி வச்சுட்டா ஸ்ட்ரெயிட்ல காத்தடிக்கும். நைஸ்லி போல், நல்ல ஒரு ஷாட். அருண் கட்டப்பன் கிட்ட இருந்து பவுண்டரிக்கான வாய்ப்பா அப்படின்னும் போது அங்க நிக்கிற ஃபீல்டர் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஃபீல்டரா இருக்காரு. சீக்கு, சிட்டுக்குருவி சீக்கு. கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் சீக்கு அவர்கள். The score is very big அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமா இது ஒரு பெரிய ஸ்கோர். ஒரு பெரிய கனெக்ஷனா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பால் இன் தி ஹேர் அண்ட் நைஸ்லி டேக்கன். அந்த கேட்சை பிடிச்சது யாரு அப்படின்னு பார்க்கும்போது தி ஹனி பீ நம்பர் 1 ஃபீல்டர் இன் சென்னை. நான் சொல்லுவேன், நான் ஒரு சர்டிபிகேட்டே கொடுப்பேன். நம்பர் 1 ஃபீல்டர் யாரு சென்னையில் அப்படின்னு கேட்டா நான் நேரா சொல்றேன் ஒரே பேரு, கௌரி. தி பெஸ்ட் ஃபீல்டர் இன் சென்னை, தி பெஸ்ட் இன் தி பிசினஸ். உண்மையை சொன்னா நான் ஒரே ஒரு டிராப் தான் விட்டு நான் பார்த்துருக்கேன். இது ஒரு ஃபீல். நான் வந்து கமெண்டேட்டரா ஒரு மேட்சை பார்த்துட்டா ஒரே ஒரு மேட்ச் ஒரு கேட்ச் விட்டு அதை பார்த்தேன். அதே போல் நிறைய ஃபீல்டர்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. சன்ஷினா நல்லா பண்ணுவார். யுனைடெட் 11ல் ஸ்ப்ரிங் ப்ரூட் சந்துரு அவரும் ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. இதுமாதிரி நிறைய ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. அதில் முதன்மையான ஒரு ஃபீல்டர் அப்படின்னா கௌரி. ஆல்வேஸ் ஃபீல்டிங் இம்ப்ரெஸ் பண்ணுவார். வித் பேட்டாக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், டீமுக்கு சூப்பர் சப்போர்ட்டர். அண்ட் பல்லு பாய்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க, இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுவாங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. யுனைடெட் 11க்கு ஒரு மார்க் விழுது. கேசிசி, ஸ்ரீலங்கா வின்னர்ஸ், ஆலந்தூர், நேஷ் அப்படின்லாம் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. The game changer for team Dream 11 சிவா உள்ள வந்திருக்காங்க. பேட்டிங்க்கு குறையே இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா ஸ்கோர் கம்மியா இருக்கு. 3 ஓவருக்கு 13 ரன் விளையாட வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி பவுலிங். ப்ரீவியஸ் மேட்ச்ல என்ன செஞ்சாங்களோ அதையே இந்த மேட்ச்லயும் செஞ்சிருக்காங்க. அகைன் Dream 11. This is a dream spell from team Ballu guys. 3 ஓவருக்கு 13 ரன் விளையாட வைக்கிறது, அதுவும் டீம் Dream 11 விளையாட வைக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்கள கண்ட்ரோல் பண்றது, அணையை கட்டி தண்ணியை நிப்பாட்டுறது கணக்கு. கங்கை நதிக்கு மண்ணில் அணையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரி கங்கை அணைக்கு மண்ணிலே அணை கட்டி இருக்கிறாங்க, பவுலிங்லேயே அணை கட்டி இருக்காங்க டீம் பல்லு. ஜஸ்ட் 3 overs 13 loss of 4. சீக்கு அவர்களை வந்து சீக்கிரமா வீட்டாண்ட கூப்பிடுறாங்க, கேரம் போர்டு விளையாடணுமா. இதெல்லாம் வந்து நீங்க ஃபோன் பண்ணி அவருக்கு பர்சனலா பண்ண வேண்டிய விஷயம். கமெண்ட்ஸ்ல இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா நம்ம பசங்களை நம்ம தான் ஓட்ட முடியும். நேஷ் பெங்களூர் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிப்பாங்கன்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பல்லு பாய்ஸ்க்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. பிஎஃப்சிசி கோயிலம்பாக்கம் அவங்க வின் பண்ணுவாங்க. நேஷ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நேஷ் வந்து நிறைய ட்ராஃபியை வின் பண்ணாங்களோ இல்லையோ நிறைய இதயங்களை வின் பண்ண ஒரு அணி. ஸோ இந்த வருஷம் ஸ்ரீலங்காவுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D11 சிவானா அவரோட என்ட்ரி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காப்புல. ஏன்னா டீம் Dream 11க்காக நிறைய ஆட்டங்களை, திசை மாறி சென்ற ஆட்டங்களை தனது திசைக்கு மாற்றிய ஒரு வீரன்
கட்டாயமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சிவா மேலே. நிறைய நல்ல இன்னிங் விளையாடினவர், ஒரு 360 கேம் சேஞ்சர். ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரு இந்த வருஷத்துல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை எக்ஸ்பிரஸ் சீக்கு சீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய வாழ்த்துக்கள் இருக்கிறது. ஓகே, பேட்டிங் பவர் பிளே ஹஸ் பீன் டேக்கன். ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டரில் நம்பர் 1 ஸ்பாட் வந்து கௌரிக்கு கொடுத்துருந்தேன், நம்பர் 2 சந்துரு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட் அக்ரினா அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. 2 பேருமே நல்ல பெஸ்ட் ஃபீல்டர். நான் என்னோட பாயிண்ட் வந்து ரிவைஸ் ஆகிறேன். பேக் டு கிரிக்கெட் வந்துடலாம். மயிலை எக்ஸ்பிரஸ், கரெக்டாக மயிலை எக்ஸ்பிரஸ் தான். ஒயிட் சிக்னல் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஒயிட் போட்டிருக்கு. 2 பேருமே நல்ல பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். நான் அதிகமாக வந்து ஃபீல்டிங்கை பார்த்தது கௌரியா, அதனால தான் நான் அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். Oh my god, another best catch. சீக்கு பீக்கில் இருக்கும்போது சீக்கு கையில பிடிக்க முடியாது ஐயா. கையில தட்டும் போது கூட சுடுதான்னு பாருங்க, அந்த அளவுக்கு இப்ப ஹாட்டா இருக்கும் அந்த கை விரல்கள். சூப்பரான ஒரு டேக்கனை பாக்குறோம் இங்க. டீம் பல்லுக்காக மல்லு கட்டுறது சீக்கு. சீக்கு சென்னையோட பெஸ்ட் பவுலர். எஸ், கட்டாயமா சஞ்சய் பவுலர் கன்சிஸ்டன்சி ரேண்டம்லி குட் அவுட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கட்டாயமா சஞ்சய் ஒரு பெஸ்ட் பிளேயர். ஒரு சென்னை கிரிக்கெட்லேயே வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு வீரன், அதிகமான ஃபேன் பேசஸ் இருக்கக்கூடிய ஒரு வீரன். அதிகமாக பேச மாட்டார், பேட்டில் பேசுவார், பவுலிங்கில் பேசுவார். ஸோ அதனால் அதை ரொம்ப பிடிக்கும் அவரை எல்லாருக்குமே. ஸ்ரீலங்கா தனுஷ்கா, சம்பத், மாஸ்டர் பிளாஸ்டர், கருண், ஜப்பப்பா, டெவில், முகமது ரியாஸ், மான்சர், என்ன பெரிய டெக்ஸ்டாக இருக்கப்பா இது. கேப்டன் கூல் அப்படின்னு பெரிய டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் 360 கம்மிங். அது யாருன்னு மெசேஜ் பண்ணுங்க. அஸ்வின் ஆலந்தூருக்கு ஒரு ஃபயர் போட்டிருக்காங்க. போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சோட கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வில்லியம்ஸ் அவர்களை வந்து நான் வெல்கம் பண்றேன். கட்டர் விஷால் நல்ல ஒரு பஞ்ச் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். டிசிஷன் ஓகே, நீங்க மேக்ஸிமம் தூக்குறதே எனக்கு பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கு. காலில இருந்து நிறைய பாக்ஸ் போட்டதுனால நம்ம கண்ணு அப்படிதான் போகுது. 2 கையை இன்னும் கொஞ்சம் உயரமாக தூக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு த கட்டர் வெங்கை விஷால். இவரும் ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு வீரர்கள். நேரம் சரியில்லை, முதல் 3 ஓவர் அமையவில்லை. 3 ஓவருக்கு 13 அப்படின்றதுக்கு அப்புறம் எழுந்து வர்றதுக்கு வலிமை இன்னும் அதிகம் தேவை. அது ட்ரீம் 11 கிட்ட இருக்கா? கிளாசி பஞ்ச். எடு ஃப்ரேம், எடு போட்டோவை அப்படியே நிக்க வச்சு எடுக்கலாம். 6 ரன். சந்தோஷோட பெஸ்ட் ஹிட் இது. அந்த போஸுக்கு அப்படியே ஒரு ஃப்ரேம் கொடுக்கலாம் ஆர்கனைசர். எடு போட்டோவை அப்படியே ஃப்ரேம் எடுத்து கொடுக்கலாம். எப்படி சுகம் கமெண்டேட்டர்? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவில்லையே. D11 எதில் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது 2வது மேட்ச் விளாடுறாங்க. ஆல்ரெடி ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆலந்தூர்லேருந்து ஃபயர் பறகுதுப்பா. Oh, shot again! They know each other and big shot. Crowd catch. 1 handல புடிச்சீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். இந்த வாய்ப்பை வந்து விக்டர் மிஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஐ திங்க் விக்டர் தானே அது. விக்டர் ப்ரோ, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ப்ரோ. After long time, the dancing rose on fire. கட்டாயமா சொல்லணும், ஏன்னா அந்த கேம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அபிலிட்டி. கடைசி நொடி வரலும் போராட்டும் குணம் கொண்டவர்கள். மறந்து விடாதே, விளையாடிட்டு இருக்கிறது ட்ரீம் 11. 33 லாஸ் ஆஃப் 5. இன்னும் உசுறு இருக்கு கேம்ல. பிக் ஷாட் 96ல கேம் சேஞ்சர்ஸ் மனோஜ் ஜான்சன், கபி பெருமாள். ப்ரீவியஸ் கேமோட மேன் ஆஃப் த மேட்சோட ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வில்லியம்சன் அவர்களை வெல்கம் பண்றோம். இந்த அவார்டை தருவதற்கு அன்பண்ணன் விவேகானந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
So nicely bowled. The second run. The no அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It's a racket throw from Sanjay. The single to end over. The 4 overs completed. The end of 4, 34 loss of 5. இன்னும் ஒரு 35 ரனுக்கு மேல விளையாட வேண்டியிருக்கு. 12 balls, கடைசி 12 பால்ல ஒரு பெரிய யுத்தம் காத்து கொண்டிருக்கிறது. ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வில்லியம்சன் அவர்களை வெல்கம் பண்றோம். அதே நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அன்பனன் விவேகண்ணன் அவர்களை வருக வரவேற்று இந்த அவார்டை அவருக்கு பிரசன்ட் பண்ணுவார் அன்போடு கிடைக்கிறோம். ஒரு கிரேட்டஸ்ட் பவுலர் இன் சென்னை கிரிக்கெட். ஸோ இந்த நேரத்தில் வில்லியம்சன் அவர்களுக்கு விவேகண்ணனோட பொற்காரங்களால் இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறது நாங்கள் பெருமையாக எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரெயிட் கேமராமேன் அதை ஃபோக்கஸ் பண்ணுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அந்த போர்ட் கிட்ட போயிடுங்க. லாஸ்ட் 12 balls 35 and above தேவையான ஸ்கோர். லாஸ்ட் 12 balls சஞ்சய் டு சந்தோ. The punch again, distance clear ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். It's a big shot. Yes, and maximum signal கிடைக்கும் நினைக்கிறேன். Yes, maximum signal. நல்ல ஒரு அட்டம் சீக்கு கிட்ட இருந்து இது மேல போய் கரெக்டா லேண்ட் ஆயிருக்கு. And team reach 40, 30 runs again. தேவைப்படுற இது நம்பர்ஸா இருக்க போகுது. கடைசி 11 பால்ல இன்னும் எவ்வளவு ரன் தேவை? டீம் ட்ரீம் 11 need 32 from 11. 11 பாலுக்கு 32. கடைசி பால் வரலாம். கடைசி பந்து வரையிலும் போராடும் இந்த இரண்டு அணி வெற்றிக்காக ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. Because they know each other. This is not a game. This is war. The nicely bowled, too good delivery. தங்கத்துக்கு சமமான பந்து. தங்கம் ஏன் வைரமே கொடுக்கலாம் இந்த ரெண்டு பாலுக்கு. வைரத்தை விட இன்னும் ஏதாவது காஸ்ட்லியா இருந்தா அதையும் சேர்த்து கொடுக்கலாம். வைடூரியம் மாமா, அதெல்லாம் நம்ம வந்து வாயிலே வரமாட்டேனுது. The catch is a call. Big shouts. The fielder underneath. சஃபல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஷேக் ஆன பாடி ஸ்ட்ரைட் ஆச்சு. கேட்ச் வந்து கரெக்டா கையில விழுந்திருக்கு. சஃபல் பட் ஸ்டெடி அண்ட் டேக்கன். எம்சிசி அணியினருக்கு சூப்பரான உடை கொடுத்துருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க எல்லாருமே. பியூட்டிஃபுல் பீப்புள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டேக்கன் 8 ball 32. ரத்னா 5 ஹிட் தேவைப்படுது. ஆக்சுவலி டீம் பல்லுல வந்து லாரா ரொம்ப ஆக்டிவான ஒரு கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. பேட்டிங்கில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஃபீல்டிங்கில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. லோக்கல் ஸ்டார். இதே கிரவுண்டில் கைண்ட் பாலா சிசி நினைக்கிறேன் மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸ் விளையாடினாங்க. Shot, catch is a call, fielder again. The boundary line இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கு. டைகர் rare moment and double convert பண்றாங்க. This is lazy. This is madness. சின்ன மிஸ்டேக் பெரிய வேல்யூ கொடுக்கும். எந்த நேரத்தில் எப்படி வேணா ஆட்டத்தின் போக்கு மாறும். Never say never. Fight till last breath. Last blood. Last drop of blood. It's wicket. It's wicket. Low full toss. Time மிஸ் பண்ணாங்க. ரத்னா விண்ட் சப்போர்ட் இல்லை, அதுவே ஒரு ஆஃப் மூட்ல விளையாட வைக்குது எல்லா பேட்டர்ஸையும். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு விண்ட் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரபிளா இருந்திருக்கு. அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் இன்னும் டிஃபிகல்ட். காலில் பட்டிருக்கு, ஸ்டெம்ப்ல பட்டிருக்கு அண்ட் விக்கெட்டும் விழுகிறது. டீம் பல்லுக்கு இன்னொரு விக்கெட். So 30 from 6. 5 ஹிட் அடிக்கணும். Just 5 hits away. Who is the Rinku Singh? கடைசி ஓவரில் 5 6கள் தேவைப்படுகிறது. 5 ஹிட் finish the work. வங்கக்கடலே பொங்கி வந்துடும் இந்த பக்கம்.
ஒரு பெரிய கரை, அந்த கரையை கரைச்சா அந்த கடலும் இந்த மேட்சை பார்த்து ரசிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மேட்ச் இந்த டோர்னமெண்ட். The 5 ball, 5 maximums. And it's a winning ball from Dinda. The calculation படி is a winning ball. இன்னும் 29 4 பால் அப்படின்றது நடக்க இயலாத ஒரு காரியம். 4 நல்ல பால் போட்டா போதும். கிச்சா ஆன் ஸ்ட்ரைக்ல. ஸோ பேட் சுத்துறதுக்கு முன்னாடியே பால் போய் ஸ்டெம்பில் போய் ஹிட் ஆயிருக்கிறது. The quicker one, no celebrations. சிம்பிளாகவே விடுறாங்க. டேக்கன். அடுத்த பேட்டர்ஸ் விக்கி. கேமராவில் கூட கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப குயிக்காக போகுது. இருந்தாலும் அதையும் நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராமேனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் பிரேக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. கண்டினியூஸாக காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் விரைவாக. 1 லட்சம் சப்ஸ்கிரைப்லாம் இருந்ததுன்னா சென்னையில் இருக்க எல்லாரோட கிரிக்கெட் என்ன அப்படின்றத வெளியில் எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ அதுதான் ஒரு பிக் ட்ரீம். ஸோ நிறைய சேனல்ஸ் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல டோர்னமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். The catch is the call again. இந்த முறை சிக்கன் வின்னர் சிக்கன் டின்னர். டீம் வாக் ஓவர் பண்றாங்க. The team Ballu boys win the battles against the Dream 11. The 2 wins in the pool. அதனால வந்து டேபிள் டாப்பராக ஃபினிஷ் பண்றாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஃபினிஷ் பண்றாங்க வித் குட் நம்பர்ஸ். பாசிட்டிவான டேபிள் டாப்பரா மாறுறாங்க. அடுத்த